ஐயோ, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே விளங்கலையே. தூக்கிட்டு ஓடுறாங்க, போற போக்குல நம்மளையும் திட்டிட்டு போறாங்க. ஐயோ அவங்கள விடுங்கக்கா. ஜனனி, அப்பத்தா இந்த கோமாலேருந்து எந்திரிச்சிலேருந்து இந்த தலைவலி கிறுகிறுப்பு எதுவுமே கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லை. இப்போ திடீர்னு திரும்ப அன்னைக்கு விழுந்தா மாதிரியே விழுந்துட்டாங்களே, ஒண்ணுமே புரியலையே. இது ஒருவேளை சாப்பிடாதனால அப்படி இருக்குமோ? இந்த பிரச்சனையில நம்ம யாருமே எதுவும் சாப்பிடல. சாப்பிடாதனால பிபி ஏறி போய் மயக்க அடிச்சிருப்பாங்களோ? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவங்க என்ன தெரியும்னு இப்ப அப்பத்தாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் அப்பத்தா கண்டிஷன் என்னன்னு விவரமா சொல்ல தெரியுமா? இல்ல டாக்டர் தான் இங்கிலீஷ்ல கேட்டாருன்னா என் புருஷன் கிறுக்கே அவர் திட்டுறாருன்னு நினைச்சு அவர் சட்டையை போய் பிடிச்சிருவான். அவ்வளவுதான் இவங்களுக்கு அறிவு. என்ன தெரியும் இப்ப தூக்கிட்டு போனாங்க. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒருவேளை காலையில இந்த சம்பவத்தை பார்த்து பயந்து போய் அதனால ஏதா இருக்குமோ? அண்ணி அண்ணி கொஞ்சம் அமைதியா வாங்க அண்ணி. முதல்ல அங்கிட்டு போய் அப்புறமா என்ன எதுங்கிறத விசாரிப்போம் வாங்க. எங்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. இப்ப நீ எங்கிட்டு போய் பார்க்க போற? இங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் எங்கேயா போயிருப்பாங்க வாங்க. ஏய், இந்த அந்த கரிகாலனுக்கு போனை போட்டு பாரு. அவன் தான் கூட போயிருக்கான்ல. போன் ஏ சக்தி போன கூட என்னடா ஸ்டோர் பண்ணிருக்க? கரிகாலன் இருக்கு பாருங்க. கரிகாலன் ஸ்விட்ச் ஆஃப். வீணா போனவன் இந்த சக்தி. மற்ற நேரத்தில் ஏதாவது களவாணி பையலுக்கு ஃபோனை போட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். இருக்கே சக்தி, பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் அங்கே போயேன். அங்கே தான் சரி போய்கிட்டு இருக்கேன். அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரியக்கா, ஜீவானந்த சாருக்கு ஏதாவது ஃபோன் அடிச்சிங்களா? அவர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. அவருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணிங்களா? அப்பத்தாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க ஃபோனை போட்டு. வேணாம் நந்தினி, முதல்ல போய் அப்பத்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இவங்க வேற விஷயத்தெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி ஏதோ குழப்புறாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை போடுவோம். அதான் சரின்னு தோணுது. ஐயோ அத்தா மீனாட்சி, அப்பத்தாவை கண்ணில் காமிச்சிரு. இவங்க எங்கே தூக்கிட்டு போனாங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க ஒன்றுமே விளங்கலை. சும்மாவே ஆடுவாங்க. இப்போ சொத்தை வேற அப்பத்தா இப்படி எழுதி வச்சிருச்சு. அந்த கடுப்புலேயே ஏதாவது செஞ்சு விட்டுருவாருக்கா. தேவையில்லாத சுத்த விட்டுருவாரு. கண்டிப்பாக விட்டுருவாரு. ஐயோ இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க. தான் சந்துக்குள்ள காரை நிப்பாட்டிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிறுக்கணுங்க. பார்த்துக்கிட்டே வா சக்தி, விட்டுறாத. அண்ணி நீங்களாம் கார்லயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜனனி, நீயும் சக்தியோட போயேன். நாங்கள் இங்கேயே இருக்கோம். என்ன நானும் வரேன். இங்கதான் கூட்டிட்டு வந்திருப்பாங்களா? தெரியலையே. இதான் நம்ம வந்த வழியில இருந்த முதல் ஆஸ்பத்திரி. என்ன வந்துட்டான்? என்னாச்சு? இங்க இல்லையா? என்ன லூசு பயபுலைகளா இருப்பாளா? இங்கனதான் இருக்கு இந்த ஆஸ்பத்திரி. நம்ம வந்த தூரத்துல இருந்து இதுதான் முதல் ஆஸ்பத்திரி. இங்கன சேர்க்காம என்ன வேண திட்டம் போடுறாங்க. ஐயோ எனக்கு கோவம் வருது. இப்ப என்ன செய்ய? இரு சக்தி, நீ போனை கொடு. போன் பண்ணி பாப்போம். ஆன் பண்ணி கொடு. இது ஒரு வேலை. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவன் போனை சுவிட்ச் ஆஃபே ஆகாதே. தெரியலையே. அப்புறம் அவருக்கு அடிச்சு பார்க்குறேன். இதுவும் சுவிட்ச் ஆஃப். இந்த ரெண்டு போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்றாங்க தெரியலையே. ஐயோ அக்கா, அடுத்த ஊர்ல இருக்கிறது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாமா? வேற வழி போக வேண்டியதா. இனி தெரு சரி, போ சக்தி. சக்தி. சக்தி போ. டேய், முகத்தை தட்டி விடுங்கடா. அப்பத்தா அப்பத்தா அப்பதா இந்த ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. அப்பதா உனக்கு ஒன்றும் இல்லை சரியா? அப்பதா இந்த பக்கத்தில் வந்துருச்சு. போயிடலாம். முருகா, இங்கனையாவது இருக்கணும்.
எங்கேயும் அட்மிட் பண்ணலையாமா. அக்கா இவங்க ஏதோ கேம் ஆடுறாங்கக்கா. சக்தி இப்ப என்ன பண்றது? சக்தி, உங்க அண்ணனுக்கு ஃபோன் அடியேன். அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் தான் நீ வருது. ஆத்தி ஒன்று போல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ என்னவோ செய்கிறாங்கக்கா. அப்பத்தாவை கொண்டு போய் இங்கே ஒளிச்சு வைக்க போகிறாங்களோ? நம்ம ஆஸ்பத்திரியா போய் தேடுறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறதுக்கா? சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அன்னைக்கு ஜீவானந்த சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ணுறாங்களோ என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. கொண்டு போய் வச்சு மிரட்டிக்கு இருப்பாளோ சொத்தை கொடுத்துருன்னு. ஐயோ சக்தி போயேன், கொஞ்சம் தூரத்தில் எங்கேயா உட்காந்துருக்காங்களான்னு பார்ப்போம். வண்டி எடுனா எங்க நீ போக சொல்றீங்க? எங்க போறதுன்னு தெரியாம இந்த ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்காக இங்க நின்னுக்கே இருக்க முடியாதுல்ல சக்தி. வர வழியில ஆஸ்பத்திரி விட்டோமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒண்ணு இருக்கு, அங்க வேணா போய் பார்ப்போம். அப்போ போய் பாரு. பிள்ளைங்க என்ன பண்ணதுன்னே தெரியலையே. நம்மளுக்கே தகவல் இல்ல, அதுகளுக்கு என்ன தகவல் போயிருக்கும்? அக்கடான்னு உட்கார்ந்து கிடக்க போகுது. ஆமால, பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டாங்களானே தெரியல. தர்ஷன், சக்தி, நீ வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டு. நீ அப்பத்தா பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துரு. நாங்கள் இப்படி நின்று ஆஸ்பத்திரியா போகிறோம். என்ன நான் பார்த்துக்கிறேன். பார்த்து நீ கூட்டிட்டு வந்துடுறாங்கள. நீ ஆட்டோ பிடிச்சி போயிடுறா. சரியா? போயிரு பத்திரமா. பார்த்து பார்த்து நான் பார்த்துக்க. பார்த்து போங்க. ஹலோ தோழர். கௌதம், நான் வந்துட்டேன். எங்க இருக்க நீ? இதோ ஒரு நிமிஷம் தோழர். தோழர், இங்க மேல வழி அந்த பக்கம். வரேன். கௌதம், முட்டாளா நீ? நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தல. இது என்னோட தனிப்பட்ட விஷயம், நீங்க யாரும் தலையிட வேண்டாம். அந்த குணசேகரன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நான் அவ்வளவு சொல்லி திரும்ப இப்படி மோசமான வேலையை பண்ணிருக்கேன். இப்ப நடந்து என்ன தெரியுமா? ஒரு இன்னசென்ட், எந்த பாவம் செய்யாத ஒரு உயிர் போயிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவ நீ? அவன் இன்னசென்ட்லாம் இல்ல தோழர். அவன் உங்களையும் பட்டமால் மேடத்தையும் கொல்ல வந்தவன். என்ன சொல்ற கௌதம்? ஆமா தோழர். என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான் கன் வாங்கியிருக்கான். அப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் உளறி இருக்கான். அவன் இப்ப நான் நீங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டான். குணசேகரனை சுடணும் தான் நான் வந்தேன். ஆனா அவன் ஃபங்க்ஷன் நடக்கிற மேடை கிட்ட வந்து பேக்ல இருந்து கண் எடுக்க பார்த்தான். அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுது. அவன் உங்களை குறி வைக்கிறதுக்கு முன்னால நான் அவனை சுட்டுட்டேன். அப்போ அவன் கொலை பண்ண தான் வந்திருக்கான்னா அவன் அனுப்புனது குணசேகரனா? அது தெரியல தோழர். ஃபங்க்ஷனுக்கு வந்தவனுக்கும் அது தெரியல. வேற யாரோ ஒருத்தன் சொல்லி தான் அவன் வந்திருக்கான். அப்போ அது நிச்சயம் குணசேகரனா தான் இருக்கும். இப்போ
மேடையில் நீ அவனை சுட வந்திருக்க. அதாவது குணசேகரனை நீ சுட வந்திருக்க. அப்படி சுட வரும்பொழுது குறுக்க ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டான். அவன் மேலே அந்த புல்லட் பாஞ்சு அவன் செத்துட்டான். ஒன்று என்னப்படுறது நான் இதான் நடந்த உண்மைன்னு எல்லாருக்கும் சொல்லுவான். இதான் அவன் நோக்கம். பண்ணட்டும் தோழர், நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். முட்டாள்தனமாக பேசாத கௌதம். இதை பாரு, இது ஒரு பிளான்டு மர்டர்னு ஷோ பண்ணி நம்ம மேலே ஒரு பெரிய கேஸை உருவாக்கத்தான் அவனை முயற்சி பண்ணுவானுங்க. அது முடிஞ்சது ஒன்று தூக்கி உள்ளே போடுவானுங்க. அதுக்கப்புறம் நேராக ஏன்ட்டு தான் வருவானுங்க. புரியுதா? இல்லை தோழர், இதை நான் தான் செஞ்சேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். இது என்னோட முடிஞ்சு போட்டும். திரும்ப திரும்ப பைத்தியக்காரத்தனமாக பேசாத கௌதம். இதை எனக்காகத்தானே நீ செஞ்ச? ஏன் உயிரையும் பட்டமாலாமால் உயிரையும் காப்பாற்றத்தானே செஞ்ச. இப்போ நானே சொல்கிறேன், கிளம்பு. இதில் சிக்காமல் எங்கேயாவது தப்பிச்சு போயிரு. இட்ஸ் ஆன் ஆர்டர். தோழர், நான் போயிட்டா அது சுற்றி வந்து உங்ககிட்ட தான் நிற்கும். நிற்கட்டும் கௌதம். இப்போ இது இங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னா அவன் சும்மா விட்டுற போகிறதில்ல. நாளைக்கே பட்டமால வேற வெளில தீர்க்க முயற்சி பண்ணுவான். அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கும். நிச்சயமாக அது நடந்துட்டு இருக்கும். இப்போ எது முக்கியமான விஷயம்னா நான் பட்டமால் மேடத்தை அலர்ட் பண்ணணும். புரியுதா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்து கிளம்பிடு ப்ளீஸ். நான் பார்த்துக்கிறேன் கௌதம், நீ கிளம்பு. சொல்கிறத கேளு. கொஞ்ச நாளைக்கு நீ யாருக்கு நீ படாத. யாரையும் பார்க்கவும் வேணாம், யாரையும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவும் வேணாம். யாருக்கு என்ன நடந்தாலும் புரியுதா? கௌதம், வாழ்க்கையில் உனக்கு இனி நல்ல விஷயம் நடக்க போது. அதுக்காக தான் சொல்கிறேன், கிளம்பு. கௌதம். கௌதம், இது வரைக்கும் நீ எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்க. எனக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்க. நீ இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உனக்கானதா. நீ வாழ போகிற வாழ்க்கை உன்னுடைய முன்னேற்றத்துக்குரியதாக இருக்கணும். இனி அடுத்த லெவலுக்கு போகணும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம் 2 பேரும் சந்திப்போம். இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கே நேரில் வரேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நிறைய சாதிப்போம். இதில் நம்ம வாழ்க்கை வேற இருக்கு. புரியுதா? ஆல் தி பெஸ்ட். அடுத்த முறை நான் கௌதம் பார்க்குறப்ப வேற மாதிரி பார்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஜெயிக்கிற காலம். புரியுதா? இதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபிட் வா. அவங்க அப்பத்தாவை இந்த ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டு போயிருக்க மாட்டாங்க. நான் சொல்லுதேன்ல, குரூப்பாக அப்பத்தாவை எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிட்டு ட்ராமா ஆடுறாங்க. கரகம் பிடிச்சவங்க. ஆமாம், இப்போதான் அப்பத்தா பிள்ளைய பேரில் சொத்து எழுதி வச்சுட்டாங்கல்ல. அந்த வயிற்றுச்சல் தாங்காம தான் நம்மளை இப்படி ரோடாக அலைக்கழிக்கிறாங்க. நம்மளை இப்படி அலைய விட்டு பார்க்குறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஐயோ, நம்ம அலைய விடுறதெல்லாம் இருக்கட்டும்க்கா. அப்பத்தாவை நேரத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போய் என்னன்னு பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணால் டார்ச்சர் பண்ணி தொலையட்டுமே. நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா? அக்கா, ஜீவானந்தம் உங்ககிட்ட பேசினாரா? அவங்க எங்க போனாங்க? ஆமாக்கா, அந்த ஆளை சுட்ட உடனே இறங்கி ஓடினாரு, பார்த்தோம். அதன் பிறகு என்ன ஆனாருன்னே தெரியலையே. தகவல் எதுவும் வந்துச்சா? நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் ரேணு. எந்த தகவலுமே இல்லை. வரலையா? ஃபோன் ரீச் ஆகல. சக்தி இருந்தாங்களா? இல்ல நீ இங்கேயும் இல்லையா? நான் கேட்டு பார்த்துட்டேன். நான் சொன்னேன்ல, கடுப்பா இருக்கு. இவங்க எல்லாம் இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கார்ல ஏற போனேன். ஹலோ, எங்கண்ணா இருக்க நீ? எல்லாரும் முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எது வீட்டுக்கா? ஏன்னா எங்க இருக்குன்னு கேட்டா என்னமோ வீட்டுக்கு வா அது இதுங்கிற. என்னன்னு சொல்லி தொலை. டேய், எதுவும் பேசாதடா. முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னா கிளம்பி வாங்க, சரியா? ஹலோ, என்னவா? என்ன வீட்டுக்கு வாங்குறது? ஆட்டே, வீட்ல கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்களா? என்னக்கா இது? என்ன சக்தி இப்படி வீட்ல வச்சா பாக்குறது அப்பதாவ போறாங்க? ஏன்? ஐயோ, அறிவே இல்லாதவங்க. எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி போனை வச்சுட்டாரு.
இங்க பேசிக்க இருக்க வேண்டாம், வாங்க வீட்டுக்காவது போவோம். என்ன ஆமா, பண்ணி வச்சிருக்காங்க வாங்க போவோம். பாப்போம் வாங்க. வாங்க போலாம். ஹலோ ஈஸ்வரி, நான் ஜீவானந்தன் பேசுறேன். இது வேற ஒரு நம்பர்ல இருந்து உங்களை கூப்பிடுறேன் இந்த அவசரத்துக்காக. எங்க நீங்க எங்க இருக்கீங்க? எங்க போனீங்க? ஈஸ்வரி, நான் இப்போ விளக்கமா எதையும் சொல்ல முடியாது. நான் சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுக்கங்க. அப்பத்தாவோட உயிருக்கு இங்க பெரிய ஆபத்து. ஹலோ 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 சொல்லுங்க. ஈஸ்வரி, ஹலோ 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 சார்ஜ் போயிடுச்சு. ஹலோ என்னாச்சு அண்ணி? ஜீவானந்தம் என்னமோ சொல்ல வந்தாரு. அப்பத்தாவை பத்தி கட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்புவோம் வா. சரி சரி ஆமா, வாங்க வாங்க போவோம். போவோம் பாப்போம். நல்ல நேரத்துக்கு இந்த மூர்த்தி என்ன எங்கேயா போய் தொலைஞ்சிருவாரு. எங்க காரையும் காணும், இவங்களையும் காணும், கதவையும் இன்னும் திறக்கல. வாங்க, கதவையே சாத்தி வச்சிருக்காங்க. மூர்த்தி என்ன வேற எங்கிட்டு போனாரோ? எங்க போயிருப்பாங்க? என்னங்க மாமா, என்ன யாரையும் காணோம். சக்தி, மாடியில போய் பாரு, அப்பத்தா ரூம்ல இருக்காங்களான்னு. மூர்த்தி அண்ணே, எதுக்கு இம்பிட்டு வெரசா நம்மள விரட்டி விட்டாங்கன்னு மூர்த்தி தெரியல. அண்ணே. இல்ல இல்ல யாருமே இல்ல போல. சக்தி இருக்காங்களா? இல்ல அண்ணி, ஆ? மேல யாரும் இல்ல அண்ணி. இல்லையா? ஆஹா. எங்கிட்டு போனாங்க? எங்க இருக்காமே? யாரும் இல்ல இல்ல உள்ள. ஆஹா. ஆ. என்னன்னு தெரியல. எங்க தெரியலையே. இல்ல. என்ன யாரையும் காணோம். என்ன மூர்த்தி என்ன, அதை வச்சுட்டு வாங்க இங்க ஒரு நிமிஷம். எங்க தான் போனீங்க? குப்பை கொட்டை போனோம்பா. வீட்ல எல்லாரும் எங்க? யாரையுமே காணோம். இன்னும் யாரும் வரல, நீங்க தான் முதல்ல வந்திருக்கீங்க. எது? இது நம்ம தான் வந்தோமா? அக்கா என்னக்கா, எதுவும் ஃபோன் எதுவும் செஞ்சாங்களா? ஃபோன் எதுவும் பண்ணலாமா? சரி நீங்க போங்க அண்ணே. இல்ல, நம்மள வீட்டுக்கு வாங்கன்னு நம்மள ஒலட்டி விட்டுட்டு இவங்க வேற எங்கேயோ போயிருக்காங்க. ஐயோ, அப்பதான் அவ எங்கன கூட்டிட்டு போனாங்க? ஃபோன் போட்டு பாப்போமா? சக்தி சக்தி போன கூட. இந்த இருங்க. நாட் ரீச்சபிள்னு அந்த கிறுக்கனுக்கு போடுங்க, என் புருஷனுக்கு போடுங்க. இதுவும் நாட் ரீச்சபிள்னு வரும். பெரியவருக்கே போடுங்க, பரவாயில்ல. ஆஹா. இல்ல கால் கடிகாரனுக்கு ஃபோன் போடுறது ஒண்ணுதான், போடாதது ஒண்ணுதான். என்னது இது? இவங்க எங்க போயிருக்காங்க? போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி வருதே. அவங்க நம்மகிட்ட பேசையில ரீச் ஆகுது, நம்ம ஃபோன் போட்டா நாட் ரீச்சபிள்னு வருது. ஏதும் பண்ணி வச்சிருப்பாளோ சக்தி? நான் கேட்டதுக்கும் பதிலே இல்ல நீ. எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி போனை வச்சுட்டாரு. நம்மள இங்கிட்டு டைவர்ட் பண்ணிட்டு அவங்க வேற ஏதாவது பிளான் பண்றாங்களான்னு தெரியல. ஐயோ வேற ஏதோ பண்ணிட்டாங்க, அப்ப எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்க அப்பதாவ.